வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா பரத் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ் ஆஃப் த வீக். டேஸ் ஆஃப் த வீக் அப்படின்னா வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எப்படி எழுதணும், அப்புறம் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேஸ் ஆஃப் த வீக் எல்லாருக்கும் தெரியும். சண்டே, மண்டே, டியூஸ்டே. இதுவே தமிழில் சொல்லணும்னா திங்கள், செவ்வாய், அந்த மாதிரி எப்படி அதை எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப் த வீக்ல ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டேவை தமிழ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேன்றது இப்போ சண்டே, மண்டே எல்லாமே ஒரு பிளானட்ஸை தான் மென்ஷன் பண்ணோம். அது ஞாயிற்று இப்போ ஒரு டேஸ்க்கும் என்னென்ன பிளானட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ சண்டேனா என்ன பிளானட் சொல்லுங்கள்? சண்டே அப்படின்னா சன். உங்களுக்கு அந்த டேலே இருக்குது. சண்டேன்றது சன்னுக்கான பிளானட். நெக்ஸ்ட் சன்னுன்ற பிளானட்டோட தான் சண்டே. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மண்டே. மண்டே, MONDAY, மண்டே. மண்டேக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. மண்டே, திங்கட்கிழமை. மண்டேக்கு என்ன பிளானட் தெரியுங்களா? மூன். மண்டேயோட பிளானட் மூன். நெக்ஸ்ட் மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே. டியூஸ்டேவோட ஸ்பெல்லிங் TUESDAY. டியூஸ்டே. டியூஸ்டேவை தமிழில் எப்படி சொல்லணும்? செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையோட பிளானட் செவ்வாய். செவ்வாய்ன்றது தமிழில் செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இங்கிலீஷில் அதோட பிளானட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ். மார்ஸ்ன்றது தான் டியூஸ்டேவோட பிளானட். சரிங்களா? அடுத்தது வெட்னஸ்டே. WEDNESDAY. வெட்னஸ்டே. வெட்னஸ்டேக்கு தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. புதன் புதன்கிழமை. புதன்கிழமைக்கு என்ன பிளானட் வரும் சொல்லுங்க? வெட்னஸ்டே, புதன்கிழமை, மெர்க்குரி. மெர்க்குரின்ற பிளானட் தான் வெட்னஸ்டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ஸ்டே. தேர்ஸ்டே பார்க்கலாங்களா? THURSDAY. தேர்ஸ்டே. தேர்ஸ்டேக்கு தமிழில் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. வியாழக்கிழமையோட பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் வியாழனோட பிளானட். வியாழக்கிழமையோட பிளானட், அதாவது தேர்ஸ்டேவுக்கான பிளானட் ஜூபிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஃப்ரைடே, FRIDAY. ஃப்ரைடே. ஃப்ரைடேக்கு தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம்.
லி இக் கி ரா மை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு எழுதணும். இப்போ ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, அதுக்கான பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ். வீனஸ்ன்றதா அதோட பிளானட். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு டே தான் இருக்கு. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. சாட்டர்டேலே பேர் இருக்கு இல்லைங்களா? SATURDAY. சாட்டர்டே. சாட்டர்டே தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ச நீ இக் கி ரா மை. சனிக்கிழமை. சாட்டர்டேக்கான பிளானட் அந்த நேம்ல இருக்கு சாட்டர்ன். சாட்டர்ன் தான் சாட்டர்டேக்கான பிளானட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம டேஸ் ஆஃப் த வீக் இங்கிலீஷில் பார்த்தோம், தமிழில் பார்த்தோம். அப்புறம் அந்த டேஸ்க்கு வந்து என்னென்ன பிளானட்ஸை குறிக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் நம்ம இதை படித்து பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாங்களா? சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன பிளானட்னா சன். மண்டே திங்கட்கிழமை, பிளானட் நேம் மூன். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, பிளானட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மார்ஸ். வெனஸ்டே புதன்கிழமை, பிளானட் நேம் மெர்க்குரி. தேர்ஸ்டே வியாழக்கிழமை, பிளானட் நேம் ஜூபிட்டர். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, பிளானட் நேம் வீனஸ். சாட்டர்டே சனிக்கிழமை, பிளானட்டோட நேம் சாட்டர்ன். இன்னைக்கு நம்ம டேஸ் ஆஃப் த வீக்ஸில் எப்படி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அடிஷ்னலாக எந்தெந்த டேஸ்க்கு என்னென்ன பிளானட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். திரும்பவும் ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.